ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. 2 பேர் போதும் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியில பாருங்க, 2 பேர் போதும். இன்னைக்கு டைட்டில் என்ன அப்படின்னா 2 பேர் போதும். 2 பேர் இருந்தா பாருங்க, எந்த காரியத்தை குறித்திலும் பாருங்க, ஒரு மனதோடு வேண்டிக் கொண்டா நிச்சயமா நடக்குமா? இது என்னங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னு நீங்க பைபிள வாசிக்காதவங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, 2 பேர் நாங்க ஒற்றுமையா தான் தினமும் ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவரை பத்தி பாருங்க, எனக்கு நிறைய நாள் எனக்கு தெரியாம இருந்த காலத்துல கூட பாருங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிச்சிருக்கோம். ஆனா ஆண்டவரை அறிஞ்ச அப்புறம் பாருங்க, 2 பேர் எங்கேயாவது ஜெபிக்கலாம் ஒரு மனதோடுனா, அவங்க ஒரு மைண்டோட இருப்பாங்க, நான் ஒரு மைண்டோட இருப்பேன். அப்படி ஜெபிக்கும் போது எப்படிங்க அந்த ஜெபம் கேட்கப்படும்? பாருங்க, எவனாகிலும் என் சித்தத்தின்படி கேட்டால் நான் செய்வேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ எவனாகிலும் அவருடைய சித்தம்னா என்ன, அவருடைய விருப்பத்தின்படி கேட்கும்போது அது நடக்கும். அந்த ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும் தானே சொல்லியிருக்காரு. நம்ம அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் நம்ம ஜெபிக்கிறோமாங்க? இந்த 2 பேர் இந்த பூமியில பாருங்க, மத்தேயு 18, 19, 20 நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். 2 பேர் 3 பேர் இந்த பூமியில கூடி ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது அது கண்டிப்பா நிறைவேறணும்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. என்னைக்காவது நீங்க 2 பேரு 3 பேரு உட்கார்ந்து தினந்தோறும் நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? குடும்ப ஜெபம் அப்படின்றது ஒண்ணு அவசியமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, குடும்பத்துல நம்ம எல்லாருமே பாருங்க ஒரே டைமுக்கு வரவே மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் ஆபீஸ் போவாங்க, ஒருத்தர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, ஒருத்தர் காலேஜ் போயிட்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது என்னால ஒண்ணா உட்காந்து ஜெபிக்கவே முடியலங்க. ஆனா நாங்க ஒண்ணா உட்காந்து ஜெபிச்சா நிறைய நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆனா நானும் அதுக்கு ட்ரை பண்றேன். தினமும் உட்காந்து ஜெபிக்கணும். எங்க ஹஸ்பண்ட் வந்தவுடனே, எங்க பசங்க வந்தவுடனே கண்ட்ரோல்ல வச்சு, இல்லங்க நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேங்க. ஆனா அவங்கவங்க வந்தா டயர்ட்ல போய் படுத்துடுறாங்க. அவங்கவங்க அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க. ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இப்படின்னு. அதனால என்னால ஜெபிக்க முடியல. நான் தனியா தான் ஜெபிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? பாருங்க, இந்த இடத்துல எங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறோமோ அப்படின்னா 2 பேர் போதும் அப்படின்னு வருது. அந்த 2 பேர்ல உங்க வீட்ல யாருமே ஜெபிக்கிறதுக்கு வரலையா? கவலைப்படாம இருங்க. உங்க கூட ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அது ஞாபகம் இருக்குங்களா? ஆண்டவரை நீங்க பரிசுத்த ஆவியானவரை அழைக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் அவங்க உங்க கூட சேர்ந்து ஜெபிப்பார். நீங்க அழைக்கணும். ஆவியானவரே நீங்க வாங்க, வருக வருக என உம்மை அழைக்கிற தகப்பனே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க வேலையா இருந்தாலும், ஆண்டவரே நீங்க தான் எப்ப கூப்பிட்டாலுமே எனக்காக உதவி செய்ய என் கூடவே இருக்கீங்களே. எனக்காக நீங்க தான் வாக்கு கடங்காத பெருமூச்சோட நீங்க விண்ணப்பம் செய்வேன்னு சொன்னீங்களே, வாங்கன்னு சொல்லி நீங்க அழைக்கணும். அப்போ பாருங்க, நம்ம ஜெபிப்பது இன்னதென்று அறியாம இருக்கிறோமா? எதுக்காக ஜெபிக்கிறோன்னு கூட சில நேரத்துல நம்ம அறியாம ஜெபிப்போமா? ஆனா ஆவியானவரை கூப்பிடும்போது பாருங்க, அவர் ஜெபிப்பதற்கு என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனா ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது வாக்கு கடங்காத பெருமூச்சோட விண்ணப்பம் செய்வோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல உட்காரும் போது என்ன ஜெபிக்கிறோம் தெரியாம உட்காருவோம். ஆனா வார்த்தைகளை கொடுத்து அவர் நம்ம இருதயத்தை நிரப்பி தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்வார். அதனால இந்த 2 பேர் ஜெபிக்க முடியலையே, இந்த வசனத்தின் பிரகாரம் என்னால நடக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபிக்கணும்னு விருப்பப்பட்டா போதும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவியானவரை அழைச்சுக்கோங்க. அவரும் நீங்க சேர்ந்து ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை வர்றத உங்க வீட்ல இருக்கிறவங்க உணர்வாங்க. பின்பு என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, நானும் ஜெபிக்க வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருவாங்க. அப்போ நீங்க இதுதான் காரணம், அது காரணம்னு நினைக்காம இன்னையில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஆவியானவரை அழைச்சு நம்ம 2 பேரும் ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிடணும். அதுக்காக இன்னைக்கு ஞாபகத்தின் ஆவியானவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வர மாட்டேங்குது பாருங்க. தனியா உட்கார்ந்து ஜெபிக்கவே பிடிக்கல. ஜெபிச்சா தூக்கமா வருது. இல்ல எனக்கு ஜெபிக்கணுமா அப்படின்னு சொல்லி இது அப்படி தடையாகிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? சில காலங்கள் நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால முடியாம இருக்கு. உங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவரை அழைச்சுக்கோங்கன்னு. ஆண்டவரே, இந்த நேரத்துல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. நாங்கள் ஆண்டவரே பார்த்ததுல 2 பேர் போதும் அப்படின்ற டைட்டில்ல பார்த்தோம். எதுக்காக 2 பேர் போதும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, இந்த பூமியில 2 பேர் யாருனாலும் ஒரு மனதோடு எந்த காரியத்தை குறித்து ஜெபிச்சாலும் அது நடக்கும். இந்த காரியத்துக்கு ஜெபிச்சா அந்த காரியத்துக்குன்னு நீங்க சொல்லல. அது படிப்பின் காரியமா இருக்கலாம்,
இல்ல ஆண்டவரே வேலையின் காரியமா இருக்கலாம், இல்ல ஆண்டவரே குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஜெபிச்சாலும் 2 பேரும் ஒரு மனதோடு மனசுல எந்த களங்கம் இல்லாம மனசு ஒத்து போய் ஜெபிக்கும்போது, அத நிறைவேற்றுவேன்னு வாக்கு குடுத்திருக்கீங்க. ஆனா 2 பேரும் ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் குடும்பத்த பிரிச்சு வச்சிருக்கான். அநேக குடும்பங்கள பிரிச்சு, ஒண்ணா ஜெபிக்கிற ஒரு ஜெபமே இல்லாம, குடும்ப ஜெபம்ன்றது ஒண்ணு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை என் தேவன் மறுபடியுமாக அவர்கள் ஜெபிக்கிற குடும்பமாக மாற்றும்படியாக நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆவியானவரை அழைத்து முதலாவது அவங்க 2 பேர் வரலன்னு சொல்லி, இந்த ஒருத்தரும் ஜெபிக்காதபடிக்கு இல்லாதபடிக்கு, ஆவியானவர அழைச்சு, நீங்களும் நானும் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, அடுத்தது குடும்பத்த எல்லாரையும் நீங்க ஆவியில அனல் மூட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.